திருநங்கைகளுக்கு ராகவா லாரன்ஸ் அளித்த பரிசு. எஸ், ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவர் வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஒரு ஆக்டர், ஒரு டைரக்டர், இது எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து நிறைய உதவி செய்யணும், நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் லாரன்ஸ் மாஸ்டர் வந்து அதை செயலில் வந்து காட்டுவார். அதை நிறைய இடத்துல ஒரு ப்ரூவும் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அவர் வந்து காஞ்சனா 2 அப்படிங்கிற ஒரு படம் நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். அதில் வந்து திருநங்கையாக வந்து ஒரு வேடம் வந்து அணிஞ்சு நடிச்சிருப்பார். அதில் அவரும் சரி, சரத்குமாரும் சரி, அதில் வந்து ஒரு சில சீனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநங்கைகளை எப்படி நடத்துகிறாங்க, எப்படியெல்லாம் நடத்தக்கூடாது, எங்களையும் ஒரு புள்ளையா நினச்சி வளங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிற விஷயமா இருக்கட்டும், எங்களாலையும் சாதிக்க முடியும்னு சொல்கிற விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கைத்தட்டலை பெற்றுச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி நிறைய திருநங்கைகள் வந்து லாரன்ஸ் மாஸ்டர் வந்து எங்களை வந்து பெருமைப்படுத்தி நீங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி அவங்க தரப்புலேருந்து வாழ்த்துக்கள், அதுக்கப்புறம் பரிசு எல்லாமே வழங்கியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மீஞ்சூர் பக்கத்தில் 1.25 கிரவுண்ட் நிலத்தை வந்து அவங்களுக்காக வாங்கி தந்திருக்காரு. அங்கே அவங்களுக்காக ஒரு வீடு கட்டி தர போறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு புதிய முயற்சியை வந்து அவர் எடுத்ததை பார்த்தோன்னே உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இண்டஸ்ட்ரியில் உள்ள நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணியிருந்தாங்க லாரன்ஸ் மாஸ்டரை. ஸோ எங்களோட டீம் சார்பாக நாங்களும் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறோம். நீங்களும் அதுக்கு வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் எம்டியாக தான் இருக்கும். அதில் நீங்கள் வந்து உங்களோட வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கலாம். அண்ட் அவருடைய படமான காஞ்சனா 3 ஏப்ரல் 19 கரெக்டாக எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எலெக்ஷனுக்கு எப்படி கரெக்டாக எல்லாருமே ஓட்டு போட்டுருவோமோ அதே மாதிரி 19ஆம் தேதி எல்லாருமே தியேட்டரில் போய் படம் பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலுமே நல்லா இருக்கும். அண்ட் அந்த படத்தோட டீசரும் நாங்கள் ரிவ்யூ பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் காஞ்சனா இனி எத்தனை சீரிஸ் வரப்போகுது அப்படிங்கிறத எங்களோட க்ளோஸ் சோர்ஸ் மூலியமா கேட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடியோவும் பண்ணியிருக்கோம். அந்த 2 வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் as well as இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. பொதுவாக சொல்லுவாங்கள்ல, நடிகைகளுக்காக கோயில் கட்டுறாங்க, செலவைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தன்னோட அம்மாக்காக செலவச்ச ஒரே ஒருத்தர் வந்து ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைகளை வந்து தத்தெடுத்து ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மாதிரி நடத்தி அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ அந்த வகையில் இந்த திருநங்கைகளுக்காக அவர் எடுக்கிற இந்த ஒரு புதிய முயற்சி நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மனிதர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போதே நமக்கு கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காகவும் இருக்குது. ஸோ நம்மளால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக நம்மளும் இந்த மாதிரி பெருசாக பண்ண முடியலனாலும் சின்ன சின்ன உதவி பண்ணணும், அதுவே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் ராகவா லாரன்ஸ் மாஸ்டருக்கு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். நெட் டிவி ஃபார் யூக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.